நானும் ரகுவும் பைத்தியக்காரன் நட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் பின்னாடி நல்லா அரிக்குது தூக்கத்தில். ஜுரம் இதை தொட்டு பார்த்துட்டு அவரு அப்போ நல்லா தூங்குற. நான் அப்புறம் அதுக்கு மேலே தூங்குறாரு. எங்களுக்கு தூக்கம் வருது, ஆனால் தூங்க மாட்டோம். தூங்குனா செத்து போயிடுவோம். எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் தூங்கவே மாட்டோம். மூஞ்சிகள் வைட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஒரு பொட்டு கூட தூங்காமல் போயிட்டு இருக்கோம். 4 மணி வண்டி எடுத்தோம், போயிட்டே இருக்கிறோம். இன்னும் ஏன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ட்ராவல் போய் ரீச் ஆகிட்டோம்னா நாங்கள் 2 பேரும் மறுபடியும் ஏதாவது உடனே போயிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் செத்துருவோம். இவங்களாம் ஆக்டிவ் ஆயிடுவாங்க. இந்த கண்டென்ட்டை அப்படியே ஆப்போசிட்ல எங்க 2 பேரும் வச்சு அவங்க பாருங்க எடுத்து இப்போ நாங்கள் முன்னாடியே பதிவு பண்ணுறோம். ஆனால் இவங்களும் பேசுகிறோம். கடைசியாக பிளாக்னு வரும்போது இதெல்லாம் எடுத்துருவாங்க. இது நான் வச்சிருவேன். காய்ஸ், இப்போ தூத்துக்குடியிலேருந்து எப்படியோ உயிர் தப்பிச்சு நாங்கள் மதுரை வந்து இப்போ ஜோஷுவாவோட குழந்தைய பார்க்க போகிறோம். இது வந்து ஜோஷுவா குழந்தை பிறந்த அன்னைக்கே வந்து நாங்கள் வர்ற மாதிரி இருந்துச்சு. அது தள்ளி தள்ளி போட்டு இவங்களோட எக்ஸாம் டேட்ஸ் எல்லாம் இருந்ததுனால எல்லாமே முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு முன்னாடி இன்னொரு காரும் போகுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட காரு தான், அவங்களும் போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் காலையிலே வந்துட்டோம் 8 மணிக்கு. தசரா முடிஞ்ச கையோடு அங்கேருந்து மொத்த எல்லாத்தையும் பேக் பண்ணி கடன்னு இங்கே மதுரை வந்துட்டோம். ஆனால் மதுரை வந்துட்டோன்றது வந்து எங்களுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு கிளிப்பை ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து அசிங்கமாக நினைக்காதீங்க. ஃபுல் டயர்டு, கை காலில் வீங்கி போச்சுங்க பாருங்க. அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறீங்களா? ப்ரோக்கு வேற இடுப்பு வலியா ஒரே இடத்துல உட்காந்து. ஸோ நாங்கள் வந்து இப்போ ஜோஷுவாவோட வீட்டுக்கு போயிட்டு குழந்தைய காட்ட முடியாதுன்னா, சின்ன குழந்தை, அது 3 வயசு வரையும் காட்டக்கூடாது. குழந்தைய வெளியில் ஃபோட்டோவில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் குழந்தைய காட்ட முடியாது. குழந்தைய தவிர நாங்கள் பார்த்துட்டு, குழந்தைய தவிர நாங்கள் வேறு என்னென்னலாம் பண்ண போகிறோன்றது வந்து இந்த விலாகில் காட்ட போகிறோம், பாருங்கள். ஸோ நம்ம விலாகில் வந்து புதுசாக இன்னொருத்தர் வேறு வந்திருக்கு. அவர் நமக்கு கொஞ்சம் ஃபேவரட் பர்சன். எப்படா இவன் விலாகில் எந்த இடத்துல நுழைக்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். நுழைக்கிறதுக்கான இடம் வந்துருச்சு. Wait and see for Osama's place. இதுதான் ஒசாமா. ஒசாமா ஐ சொல்லு பிளாட். ஐயோ கொய்யாப்பழம் அது வாங்க. கொய்யாப்பழம் கொடுங்க, ஒரு 1/2 கிலோ கொடுங்க. நீ சாப்பிடுறதுக்குடா, நம்ம சாப்பிடுறதுக்கு குழந்தைக்கு தான். ஜோஸ்வா இங்க பாரு, யாருமே குழந்தைக்கான எந்த ஒரு உணவும் வாங்க கிடையாது. எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை வாங்குறாங்க. நான் இப்போ என்ன பண்றேன்னா, உங்க வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமான்லாம் வாங்குறேன். பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். ஜோஸ்வா ஸ்ட்ராபெரி சாப்பிடுவோம். மாப்பிள்ளை ஸ்ட்ராபெரி சாப்பிடுவானா? ஸ்ட்ராபெரி சாப்பிடுவானா மாப்பிள்ளை? மாப்பிள்ளை சாப்பிடுவான். சாப்பிடுவோம்ல நேரம். வெங்காயம் எடுங்க, உருளைக்கிழங்கு 2 எடுங்க, தக்காளி ஒரு, நம்மளுக்கெல்லாம் கூட அவசியம், கூட எடுங்க. சரியா? பீட்ரூட்டு குழந்தை நல்லா சிவப்பா இருக்கிறதுக்கு. முறுக்கு சாப்பிடுமா குழந்தை? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒசாமா முறுக்கு சாப்பிடுமா குழந்தை? முறுக்கு சாப்பிடுமா? ரவுண்டு முறுக்கு சாப்பிடுமா? டேய், தவனால சும்மா இருக்க முடியாதடா. நீங்களும் வீட்டுக்காக தான் எடுக்கிறீங்க, நாங்களும் வீட்டுக்காக தான் எடுக்கிறோம். ஃபுல்லா இன்னைக்கு என்ன பண்றோன்னு எங்களுக்கே தெரியாது. பூசணிக்காய் சாப்பிடுவாங்க. குழந்தை எவ்வளவு பெருசா இருக்கும், இவ்வளவு பெருசு வேணாம். தேங்க் யூ மிஸ்டர் ஜென்டில்மேன். இன்னும் வேணாம், பெருசு ஒரு 2 எடுத்து போடுவோம். தேங்காய் 1, தேங்காய் 1, தேங்காய். கேரட் ஒரு 3 எடுத்துக்கலாமா? 4 எடுத்துக்கலாம். கேரட் 4. முருங்கக்காய். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். சூர்யா மிச்சர் எடுத்துக்கலாமா? குழந்தை விரும்பி சாப்பிடும் காலையில. வேற மாதிரி சாப்பிடுவாங்க. அவன் காலைல சாப்பிடுவான், நைட் எடுத்துக்குவான். ஒசாமா குழந்தைக்கு தேவைப்படுமா, நம்மளுக்கு தேவைப்படுமா பால்கோவா?
2 பேருக்குமே தேவைப்படும். நம்மளே குழந்தைதான். நம்மளே குழந்தைதான். குழந்தைக்கு ரூபாய் நமக்கு ரூபாய். அப்ப நீ என்ன பண்றன்னா இந்த பேண்ட் பாக்கெட் போடு. கடத்தலாம் அது. ஜாக் போடுங்க. எப்படி யாருக்கு எக் பப்ஸ்? புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. அவங்க லாஸ்டா போடுவாங்க. ஒரு 5 ரூபா சில்லறைக்கு போட்டா போதும். போன உடனே பேசுற மாதிரி ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள் கொடுங்க. பச்சை மிளகா. அப்ப அதை கொடுங்க. ஏய் ப்ரோ, தேன்லாம் கொடுத்தா நல்லா பேசுமா ப்ரோ? இந்த நெல்லி வாங்கி கொடுக்கலாம். ஆமா, ஒரு குழந்தை தானே, ஒண்ணுதான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து புதினா கொஞ்சம் வேணும். அந்த 5 ரூபா சில்லறை ஒரு 8 ரூபா மிச்சம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக அது போடுங்க. பேம்பர்ஸ் ஒரு பாக்கெட் வாங்க நம்ம போயிட்டு. இங்க இந்த பஜார்ல கிடைக்காது பேம்பர்ஸ். இதெல்லாம் சாப்பிட்டு காய்கறி பேம்பர்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? இருக்கா? சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல தான் இருக்கா. இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? காசு தரீங்களா? செத்துப்போ நான் எடுக்க முடியுமா? இல்ல இது வேண்டாம் எங்களுக்கு. பேம்பர்ஸ் 1 மட்டும் வாங்கிட்டு போய் கொடுத்துறோம். அதுவே 500 ரூபா வந்துடும். ஏன்னா இப்போ சாப்பிட்டானே எல்லாம் போவான்ல, அது பேம்பர்ஸ் இருக்குல்ல, கண்டிப்பா அவங்க சாப்பிட்றதுக்கு அவங்க வாங்கிட்டாங்க, நாங்க போறதுக்கு நாங்க வாங்குறோம். பார்த்து நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. சாலா நீ யாருடா? ஒரு நம்பிக்கையோட தான் வர. ஃபுல் நம்பிக்கை இருக்கு. சோத்துல எப்படியும் ஒரு இப்ப நியாயமா கணக்கு பார்த்தாலும் ஒரு இலைக்கு 200 ரூபான்னு வைங்க. ஒரு இலைக்கு 200 ரூபா கூட வேணாம், 80 ரூபான்னு வைங்க. அவன் இப்ப நம்மளுக்கு கொடுக்குற படையலுக்கு 80 ரூபான்னு வைங்க. நம்ம ஒரு தொகைக்கு வாங்கிட்டு போயிருக்கிறோம். முன்னாடி கார்ல ஒரு தொகைக்கு போயிருக்குது. எப்படி பார்த்தாலும் அவனுக்கு லாஸ் தான். அவனுக்கு கம்பல்சரி லாஸ். நம்ம வந்தனாலே அவன் லாஸ் தான். அவன் வரம்பா எல்லாம் எடுத்துட்டு வரம்பா. மருமகனே வா வா. வந்துட்டோம். எங்க மேல போற? தூக்கிட்டு வரீங்களா? நடக்க வைக்காத மாப்பிள. ஏய் கீழே ஓடி வர போறோம். முடியா guys, உள்ளார சோறு வெயிட்டிங் guys. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இந்த தசரால போயிட்டு அந்த உப்பு தண்ணியில குளிச்சு அரிக்குது உடம்பெல்லாம். தெரியும். நம்ம வாங்கிட்டு வந்தது கம்மி தான் இருந்தாலும் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா காட்டிடணும். வேற ஏதாச்சும் இலைகள் வந்துட்டான். அங்க என்ன கிணறு வெட்டிக்கிட்டு இருக்காங்க? பேசியா? நாங்க இப்ப குழந்தை பிறந்ததுக்காக வாங்கி கொடுத்துட்டோம். இனிமேட்டு பண்டிகை ஆனா நீங்க எல்லாருக்கும் ஒரு செட் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம். இது வந்து வந்து வெஜ் சாப்பிட்டோம்னா வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இது ஜூஸ். எஸ். ஒரு திருப்தியான குளியல். அங்கே தூத்துக்குடியில் வந்து ஃபுல்லாக அது நம்மளுக்கு அந்த தண்ணி நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு வேளை அந்த தண்ணி புதுசாக இருந்ததுனால செட் ஆகலை. இங்கே வந்து இந்த தொட்டிக்குள்ளே ஒரு ஆனந்தமான குளியல். பார்த்தீங்கன்னா எங்கள் மூஞ்செல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் ஜோஷ்வா. உங்கள் மகன் பிறந்ததை முன்னிட்டு நாங்கள் எல்லாருமே இங்கே வந்தோம். எங்களையெல்லாம் புதுசாக பிறக்கிற மாதிரி வச்சுட்டீங்க. இல்லாத குளியல் அம்மா டும்மியால் குளிச்சுட்டு ஜாலியாக 2 மணி நேரம் குளிச்சிருக்கோமா? மேலே குளிச்சிருக்கோம். 2 மணி நேரம் மேலேயே குளிச்சிட்டோம். கிட்டத்தட்ட இந்த தோப்பு ஃபுல்லாக எங்களுக்கு தான். அங்கே பாருங்க. அஸ்வின், how do you feel here?
குட். சிரிக்கிற சிரிச்சா மாதிரியே இருக்கணும். இப்ப பாரு எப்படி I இருக்கு? am very good. All good. Very good vibes only. செல்ஃப் இன்ட்ரோ கூட. என் பேரு ஒசாமா. இங்கிலீஷ்ல கூட செல்ஃப் I இன்ட்ரோ. am Osama. கமிங் ஃப்ரம். Coming from Tirunelveli. வாட்ஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? I am from Salem. ஓகே. வாட்ஸ் யுவர் Qualification law. Full legal. லீகல்? Full legal. 2 wives. Yes. ரோஸ் 2 wives. அமுகு டுமுகு அமால் டுமால்.